least ஓகேவா, not most common cause, most least cause ஓகேவா. most common cause அப்ப என்ன, atherosclerosis ஓகேவா. ஃபைன். ஸோ இதுதான் காசஸ். இது ஒரு கொரோனரி ஆர்டரியில் நடக்குது. கொரோனரி ஆர்டரியில் நடக்கும்போது கண்டிப்பாக என்ன நடக்கும், பிளட் ஃப்ளோ வந்துட்டு அப்ஸ்ட்ரக்ட் ஆகும், கம்மியாக போகும். ஸோ அந்த பிளட் ஃப்ளோ கம்மியாக போகுது, அது கொரோனரி ஆர்டரியில் நடந்துச்சு அப்படின்னா திஸ் வில் பி சிஏடி ஓகேவா. ஸோ சிஏடி காஸ் ஆயிடுச்சு, பிளட் ஃப்ளோ கம்மியாக போகுது. வாட் இஸ் தி நெக்ஸ்ட் ப்ரொசீஜர், நெக்ஸ்ட் என்ன நடக்கும், O2 demand. O2 demandனா ஆக்சிஜன் சப்ளை ரெடியூஸ்டா போகுது அந்த செல்லுக்கு ஓகேவா. O2 demand என்ன நடக்கும்னா, இப்போ CAD வந்துட்டு இட்ஸ் ஹேப்பனிங் இன் கொரோனரி ஆர்டரி. அப்போ எந்த இடத்துல நமக்கு O2 demand நடக்குது, ஹார்ட்ல O2 demand நடக்குது. O2 demand நடக்கிறதுனால if the cell is going under some suffocation அப்படினா it is called as ischemia ஓகேவா. அந்த O2 demand இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. O2 demand நமக்கு கண்டினியூஸா ஒரு prolonged period of timeக்கு அந்த O2 demand அந்த குறிப்பிட்ட செல்லுக்கு கிடைக்கவே இல்லை அப்படினா it lead to ischemia ஓகேவா. புரிஞ்சுச்சா? ஓகே சாரி, இன்ஃப்ராக்ஷன். ஓகே, இஸ்கீமியானா ஆக்சிஜன் சப்ளை ரெடியூஸ்டா போயிட்டு இருக்கு, the cell is suffocatingன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, வாட் இஸ் இன்ஃப்ராக்ஷன், கம்ப்ளீட்டா எந்த ஒரு ஆக்சிஜன் சப்ளையும் போகல, it is dead அப்படினா டெட் செல்னா it is infraction. Okay, fine. So இதுதான் இதோட கனெக்ஷன். So pathophysiology னு எடுக்கும்போது till the fourth stage it will come under atherosclerosis. Okay, if this atherosclerosis is happening in a coronary artery na that will be coronary artery disease. இப்படிதான் நீங்க எழுதணும், it is interconnected தான். All the notes will be same, ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா. coronary artery disease, அந்த coronary artery disease occur ஆயிடுச்சு, there is a O2 demand, அதனால cells are suffocating அப்படிங்கும்போது it is ischemic heart disease or myocardial ischemia. அதை தாண்டி the cell is completely dead. ஒரு இடத்துல வந்துட்டு உனக்கு O2 demand நடந்துகிட்டே இருக்கு, ஒரு செல்னால ப்ராப்பரா O2 is nothing but ஒரு செல்லுக்கு நம்ம கொடுக்குற சாப்பாடு அப்படிதானே. அந்த சாப்பாடு ஒரு குறிப்பிட்ட பீரியட் ஆஃப் டைமுக்கு மேல நீ கொடுக்காமையே போய்கிட்டு இருக்கேன்னா ஃபர்ஸ்ட் என்ன ஆகாது, நெக்ரோசிஸ் ஆகும். நெக்ரோசிஸ்னா என்ன, செல் டெத்துக்குனால முன்னாடி ஸ்டேஜ், ப்ரீ ஸ்டேஜ். ஓகே, ப்ரீ ஸ்டேஜ் ஆஃப் செல் டெத். ஃபர்ஸ்ட் இஸ்கீமியா நடக்கும், ஆக்சிஜன் சப்ளை டிமாண்ட் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கப்புறம் நெக்ரோசிஸ்னா இட் இஸ் மோர் சஃபிகேட்டிங், கொஞ்சம் கொஞ்சமா அது இறந்துட்டே வருது அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் நெக்ரோசிஸ். ஃபைனல் ஸ்டேஜ் கம்ப்ளீட்டா இறந்துருச்சு அப்படிங்கிற ஸ்டேஜ் தான் இன்ஃப்ராக்ஷன் ஓகேவா. இப்படிதான் நீங்க பாத்தோபிசியாலஜி எழுதணும். அண்டர்லைங் கண்டிஷன் என்னன்னு பார்த்துட்டு அந்த கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி டில் வேர் யூ ஹேவ் டு ஸ்டாப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டாப் பண்ணி எழுதணும் ஓகேவா. பாத்தோபிசியாலஜி ஃபைன். ஸோ ஃபைனலாக கொரோனரி ஆர்டரி டிசீஸ், இஸ்கீமியா, இதில் எல்லாமே டைப்ஸ் கிளாசிஃபிகேஷன்ஸ் நமக்கு எதுவுமே கிடையாது. இது எல்லாத்துக்குமே we have a காமனாக காஸ் ஆகிற ரெண்டே விஷயம். காசஸ் இஸ் காமன் ஓகேவா. என்னென்ன காசஸ் இருக்கும், காசஸ் ஆர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் என்ன வேணா சொல்லிக்கலாம். மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ் அண்ட் நான் மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ்னு ரெண்டு இருக்கு ஓகேவா. ஸோ மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ் என்ன, இட் வில் கம் அண்டர் காசஸ் அண்ட் இட் ஆல்சோ கம் அண்டர் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஓகேவா. ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் தான் கேட்டிருக்காங்க, நான் காசஸ்ல தான் நோட்ஸ்ல நோட் பண்ணியிருக்கேன், நான் எழுத மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடாது. ஓகே, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் கேட்டாலும் இதுதான் இருக்கணும், காசஸ் கேட்டாலும் இதுதான் இருக்கணும். ஓகே, அப்போ வாட் ஆர் த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் ஆர் காசஸ், ஏதோ ஒன்று டூ டைப்ஸை நம்ம அதை டிவைட் பண்ணியிருக்கோம், மாடிஃபையபிள் அண்ட் நான் மாடிஃபையபிள். ஸோ வாட் இஸ் மாடிஃபையபிள், பேர் இருந்து சொல்லுங்க. வாட் இஸ் மாடிஃபையபிள், சேஞ்ச் பண்ண சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ இஃப் யூ ஆர் ஹேவிங் சம் ஹேபிட், அந்த ஹேபிட்டை வந்துட்டு நான் சேஞ்ச் பண்ணுறதுனால என்னால் இந்த குறிப்பிட்ட டிசீஸ்லேருந்து வெளியில் வந்துட முடியும் அப்படின்னா இட் இஸ் மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ். இல்லை நான் என்னதான் பண்ணாலும் நத்திங் கேன் பி டன் அப்படின்னா நான் மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ் முடிச்சிருங்க. நீ என்ன பண்ணாலும் உன்னால் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்னா அது என்னென்ன ஃபேக்டர்ஸ்ல வரும், ஜெண்டர், ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஃபேமிலி ஹிஸ்ட்ரிங்கிறத தாண்டி ஜெனடிக். இன் ஜெனடிக் யூ வில் group into two types, என்னென்ன, ஃபெமிலியல் அண்ட் ஆட்டோசோமல் ஓகேவா. ஃபெமிலியல் என்ன சொல்லியிருக்கேன், ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு வந்துச்சுன்னா இட் இஸ் ஃபெமிலியல். வாட் இஸ் ஆட்டோசோமல், நம்மளோட ஓன் ஜீனே வந்துட்டு அந்த குறிப்பிட்ட கண்டிஷனுக்கு அகேன்ஸ்டா ஏதாவது ஒர்க்கிங்ஸ் நடந்துச்சு, அதாவது ஃபேமிலியில யாருக்குமே அந்த ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஆனா என்னோட ஜீன்ல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட ஆல்டரேஷன்னால எனக்கு மட்டும் அந்த டிசீஸ் காஸ் ஆயிருக்கு அப்படின்னா தட் வில் கம் அண்டர் ஆட்டோசோமல். ஓகே, ஜெனடிக். இதை தாண்டி ஏஜ் இதெல்லாம் ஓகே ஃபைன். நான் மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ் இதெல்லாம் வந்துடும். சரி, மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ் எடுத்துப்பாங்க, என்னெல்லாம் இருக்கும், ஹைப்பர்டென்ஷன், ஹை கொலஸ்ட்ரால். ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் காசஸ் அத்தெரோஸ்க்ளெரோசிஸ். அது ஆகிறதுக்கு ரீசன் எல்டிஎல். எல்டிஎல்னா என்ன, பேட் கொலஸ்ட்ரால். அப்போ ஃபர்ஸ்ட் கொலஸ்ட்ரால் கண்ட்ரோல் எடுக்கணும், பிளட் ப்ரெஷர் கண்ட்ரோல் எடுக்கணும். அடுத்து ஒபிசிட்டி, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கன்சப்ஷன், டொபாக்கோ யூசேஜ், இதெல்லாமே வந்துட்டு இதில் வரும், மாடிஃபையபிள் ஃபேக்டர்ஸ்ல வந்துடும். இதெல்லாம் நான் மாடிஃபை பண்ணிக்கிட்டேன்னா எஸ் ஐ கேன் ரெடியூஸ் தி ரிஸ்க் ஆஃப் தீஸ் கைண்ட் ஆஃப் டிசீசஸ் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகே ஃபைன். இதை தாண்டி மாடிஃபையபிள்
ஃபேக்டர்ஸ்க்கு இதுதான் இருக்குவ காசஸ்